ஒருத்தன் உள்ள வரானா பாரு. ஆமா மச்சான், உள்ள போறான்டா. இப்ப கதவை தட்டுறானா? ஆமாண்டா, கதவு தட்டுறான். இப்ப போன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணுவான் பாரு. ம் 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 இப்ப டென்ஷனா போனை கட் பண்ணுவான். போயிட்டானா? மச்சான் கிளம்பிட்டான்டா. ம். இப்போ உள்ள போனா சரியா இருக்கும்டா. நல்ல பொழப்புடா. டேய், வாயெல்லாம் ஒரு மாதிரி நமன்னு இருக்குடா. அதுக்கு ஏய் சி, பல்லு விளக்கணும்டா. வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. பேசிட்டேங்க. அது அப்பயே காலையாயிருச்சுன்னு தூக்கி போட்டேன். கடைக்கு போய் வாங்கிட்டு வர வேண்டியதாண்டா. ஏய், கடைக்கு போனா இருந்தாலும் கத்துறான்டா, பேலன்ஸ் கொடுன்னு. எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு? 2750 ரூபா. இது யூடியூப்ல வீடியோ ஒன்று பார்த்தேன். ம் அது பல்லு விளக்காம காலைல சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதான். ம், வா சாப்பிட போலாம். இப்படியே சமாளிக்கலாம்ல. வா போலாமா? இன்னும் எவ்வளோ நாள்டா இப்படியே சுற்றிட்டு இருக்க போகிறோம்? ஏண்டா, உனக்கும் வேலை இல்லை எனக்கும் வேலை இல்லை, வேற என்ன பண்ண சொல்ற? உன்னை யாரா வேலை விட சொன்னது? பெரிய ரோஷமாயிரு. டேய், முடிஞ்சு போனதை பற்றி பேசி ஒரு யூஸும் இல்லைடா. ஹவுஸ் ஓனர் வேறு இதுக்கப்புறம் நம்மளை சும்மா இருக்க விட மாட்டான். காசுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு. அதான் நிறைய ஆப்பில் காசு வாங்குவல, அதில் தான் ஒன்று வாங்குறது. ஆக்சுவலி சிவில் எனக்கு அதிகமாக இருக்கனால எவனும் எனக்கு லோன் தர மாட்டான். இதுக்கு மேலே நான் ஏதோ ஒரு ஆப்பில் காசு வாங்கணும்னா டேட்டிங் ஆப்லேயும் மேட்ரிமோனியில் தான் காசு வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் லோனை வாங்கி வச்சு என்னடா யூஸு? அதை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் வேணும்ல. அப்போ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சொன்னால் திட்டக்கூடாது. சொல்லு. ரோட்டில் போகிற ஆன்ட்டி பக்கத்தில் போய் கை வச்சா போதும். ஏய் ஏய், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, செயின். அதாவது இந்த ஏரியாவில் இருக்க எல்லா ஆன்ட்டியும் பந்தா கட்டுறதுக்குன்னே கழுத்து ஃபுல்லாக செயினை போட்டுன்னு போகிறாங்க. அவங்க பக்கத்தில் போய் செயின் அடித்தா போதும். என்ன வாடா. ஏண்டா, சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்கிறானா 2 பேத்துக்கு சேர்த்து சமாதி கட்டுறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் தப்புடா. இந்த ஐடியாக்கு என்னடா, நல்லா தானே இருக்கு. ரோஹித், டீ மாதிரி இருக்கு. அண்ணா 2 டீ. முதல்ல இருக்கிற பேலன்ஸை கொடுத்துட்டு அப்புறம் டீ கேளு. இதுவும் போச்சா? நீ ஏதாவது வழியை பாரு. ஏன் வந்து போகிறான்? எப்பட்றா? நான் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 312 ரூபா. ஒரு கப் டீ பார்சல் கட்டுங்க, காசு தரேன். ஏண்டா, மொக்க ஐடியான்னு சொல்லிட்டு நீயே பர்ஸ் அடிச்சுட்டு வந்திருக்க? மச்சான், டிபெண்ட்ஸ் அந்த சிச்சுவேஷன் மச்சான். அது மட்டும் இல்லாமல் நீ லேடிஸ் கிட்ட திட்ட சொல்கிற. லேடிஸ்னாவே பிரச்சனை தான்டா. இதெல்லாம் மட்டும் வக்கனையாக பேசு. ஒரு கப்பு டீ வாங்கிட்டு பேலன்ஸை டிப்ஸு கொடுத்துட்டு வந்திருக்க. நைட்டு சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது? மச்சான், திருடன் ஒரு வாட்டி திருட ஆரம்பிச்சிட்டானா திரும்ப அவனால் திருட்ட நிறுத்தவே முடியாது. அங்கே பார், நம்மளுக்கான ஒரு பலியாடு. இதெல்லாம் வேலைக்கு ஆகுமாடா? நைட்டு சோத்துக்கு வழி இருக்கா? ம். என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பார், வா. இன்னொரு தடவை ஏரியாவில் பார்த்தேன் அறுத்துருவேன். டேய், அடிச்சு காசு கொடுத்துட்டு போடா. கொடுத்துட்டு போடா.
ப்ளூம். ப்ளூம்மா அப்படின்னா தெரியலையே. ப்ளூம் கேக். ப்ளம் ப்ளம் கேக்கா இருக்குமோ? டேய் ஆ தெரியும்டா, உனக்கும் அதே டவுட்டு தானே வந்துச்சு. என்ன டவுட்டு? அதான் அவன் போகும்போது ப்ளூம் அப்படி சொல்லிட்டு போனானே, அதானே? டேய் நானே காசுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன். ஓ. இவன் வேற. காசுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்றா, நைட்டுக்குள்ள ரெடி பண்ணி ஆகணும். இதுக்கு தான் அப்பயே சொன்னேன் ஆன்ட்டிங்களா பார்த்து திருடலான்னு. அவன் கிட்ட போய் மாட்டி விட்ட. ஹே லோக்கல் கைஸ், வேலைக்கு எதுவும் போல? நீங்க என்ன பண்றீங்க? வேலைக்கு போகலன்னு தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறான் பத்து ரோஸ் மில்க்கு. அது யூகே போலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதான் இங்க உட்காந்துருக்கோம். ஏய், யூகே போறதுக்கு முதல்ல ப்ராசஸ் என்ன தெரியுமாடா உங்களுக்கு? உனக்கு தெரியுமாடா? ஏய், முதல்ல பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்களா? ஏய், பாஸ்போர்ட் இல்லாமல் யூகே போகிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஏய் இடியட், அது மட்டும் இல்லடா, யூகே போகணுன்னா 3 to 5 lakhs அக்கௌண்ட்டில் வச்சிருக்கணும். அப்போ தான் விசா கிடைக்கும். உங்களெல்லாம் பார்த்தா டீக்கே காசு இல்லாத மாதிரி இருக்கு. வச்சிருக்கியா? ஏய் எங்க கிட்டலாம் காசு இருக்கு. உன்ட்டு இருக்காடா? ஏய், எங்கள் அப்பா என் அக்கௌண்ட்டில் 5 lakhs போட்டு வச்சிருக்காரா. சரி, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பிட்டா? ஏய் இரு இரு, நீ படிச்சவன் தானே? ஆமாம், இதெல்லாம் டவுட் உனக்கு? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்றியா? இந்த ப்ளூம்னா என்ன? ப்ளூம் ம் ப்ளூம் ஆ ப்ளூம் என்னவா இருக்கும்? ப்ளூம் நாட்டி அமெரிக்கன் பாய்ஸ் வந்துட்டானுங்க. ப்ளூம் நாட்டி அமெரிக்காவா? மச்சான் ஒருவேளை ப்ளூம்னா கிளம்புன்னு இருக்குமோ? ஏன்னா இவனும் அதே மாதிரி தான் மச்சான் பண்ணுறான். வா போலாம். ப்ளூம் ப்ளூம் ப்ளூம்னா கிளம்புனும் இல்லை. யார் என்ன சொல்லியிருப்பான்? ப்ளூம் ப்ளூம் பூல் மச்சான் மச்சான் புஷ்டண்டா. என்னது? ப்ளூமுக்கு ஃபுல் மீனிங் கண்டுபிடிச்சிட்டேன். ப்ளூமை பிரிச்சு சொன்னா அப்படி வருதுடா. அவன் உன்னை சொல்லிட்டு போயிட்டான் மச்சான். ஏச்சி அதை விடு. இன்னைக்கு பணத்துக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சேன். என்ன? இன்னைக்கு வந்தால ரோஸ் மில்க்கு. ஆமா. அவன் கார்டில் 5 லட்சம் இருக்குல்ல? ஆமா இருக்கு. அந்த கார்டில் இருக்க பின் நம்பரை கண்டுபிடிச்சு அதில் இருக்க அமௌண்ட் எடுத்துட்டா அவன் ஃபோனுக்கு மெசேஜ் போயிட்டா? அப்போ அவன் ஃபோனையும் சேர்த்து தூக்கிடுவோம். அவனுக்கு உன்னையும் தெரியும் என்னையும் தெரியும். நம்ம போய் நம்ம ஃபேஸை பார்த்துட்டா அவன்கிட்ட எப்படி நம்பர் வாங்குறது? இதுக்கு என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான் மச்சான். அவன் பேரு சன்னகை சண்முகம். யாரா அது? அவன் கை வைக்காத இடமே கிடையாது. அவனை பார்த்தா ஒரு சின்ன சந்தேகம் கூட வராது. பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிப்பான். வருது விலங்கு விலங்கு. ஆள் பார்க்க ஒரு மாதிரி இருக்கா? கூப்பிடு. ஏன்னா அது? சார் 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 நோ நோ ஐ வில் நாட் அக்யூஸ் சார். சார் சார் பிலீவ் மீ சார். டேய் நம்பலாமாடா அவனை? நீ நம்பிக்கை வெறும் வார்த்தையாக தான் கேட்டிருப்ப. நாளைக்கு அவன் ஒரு உருவமாகவே பார்ப்பேன். என்னடா என்ன ஆளை காணோம்? இதை வந்துடும் மச்சான். இருடா, இதை வந்துட்டான் பார். இவனை பார்த்தாடா சந்தேகம் வராதுன்னு சொன்னேன். ஆளை பார்த்தாவே அக்யூஸ் மாதிரி இருக்கானடா. பார்க்கதான் மச்சி இப்படி இருப்பான். ஆளு வீட்டுக்கு. சரி நம்மளே பேசுவோம். நான் மாமே ஏதாவது பெரிய பிரச்சனையா வர சொல்லியிருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். ஒன்றும் இல்லையா?
ஏண்டா உனக்காக 200 பெட்ரோல் போட்டு வந்திருக்கேன், ஒன்றும் இல்லைன்ற. நீ 200 கொடு, நான் கிளம்புறேன். சாரி. என்ன இவங்களுக்குள்ள வச்சுக்கிறாங்க, ஒத்துமையா இருக்க மாட்டாங்க போலயே. சரி ஓகே ப்ரோ, சின்ன பிரச்சனை தான், நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்புங்க. நான் ரோஹித், நம்மளை பத்தி சொல்லிய தம்பிக்கு ஓவரா பேசிட்டு இருக்கான். சொல்ல மச்சான். சொல்லியா? சரி ஓகே. உங்களையும் பார்த்தா பாவமாக தான் இருக்கு. கெஞ்சி வர கேட்குறீங்க. நான் மாட்டேன்னு சொல்லு, நான் முச்சு குத்துறேன். இந்த பேர் மச்சான், இவனை விட்டா இந்த நேரத்துக்கு நமக்கு சரியான ஆள் கிடைக்காது. இவனே இருக்கான், பூச்சி போட்டு. சரி ஓகே மச்சான், ப்ரோக்கு பிளானை சொல்லு. மச்சான் இப்போ கரெக்டாக 5:30 ஆகுது. 6 மணிக்கு ஒருத்தன் டியூஷனை முடிச்சுட்டு வருவான். அவனை பொண்ணுமா? ஏய் சொல்றதை கேள்றா ப்ளூம். பழமா? ஆமாம், வாழைப்பழம். சரி சொல்லு. 6 மணிக்கு ஒருத்தன் வருவான். அவன்கிட்ட நாங்கள் போய் உங்கள் அப்பா காசை எடுத்துகிட்டு வர சொன்னாரான்னு சொல்லுவோம். அவன் ஏடிஎம்ல காசு எடுக்க போவான். அவன்கிட்ட இருந்து பணத்தை திருடணுமா? சொல்றது கேள்றா. சரி சொல்லு. அவன் ஏடிஎம் பின் நம்பரை நீ பார்த்து சொன்னா மட்டும் போதும். ஐயா ரோகிமா, இவ்வளோ சப்ளை மட்டும் நம்மளால பண்ண முடியாது. ப்ரோ நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், போங்க. ஐயா பரவாயில்ல, ரோஹித்துக்காக நான் பண்றேன். ஏதோ ஒன்று பண்ணி தொலை. அதான் பேபி இன்னைக்கு ஒரு நிமிஷம். பரிசு கூடுறா, பரிசு கூடுறா. ஏய், சூர்யா ரோஹித் ஏன் பர்ஸ் இருக்குடா உங்களுக்கு? என்னடா பரிசு கூடுறா. பல்லாஸ்ல போயிட்டு இருந்தீங்களா? பரிசுடா, பரிசு. என்னடா பற்று குடுறா. ஆய் கலூலியா? அட தற்கூரி நாயே. ஏய் ஒத்த பரிசு கூடுறா. குடுறா. ஏய் ஒத்த பர்சனை கேக்குறான் கூட. ஏய் ரோஹித், சூர்யா ஏன் பர்ஸ் இருக்குடா உங்களுக்கு? என்னங்கடா உன்ன சேசத்துல பண்ணிட்டேன்டா. ஏய் ஏய் குடுறா. ஏன் பர்ஸ் எதுக்குடா உங்களுக்கு? யாரா நீ? டேய் குத்திட்டான்டா. டேய் இவனை ஏன்டா குத்துன? டேய் நீங்க தானே பின்னாடி வந்து குத்து குத்துன்னு சொன்னீங்க. கடைசியா ஒன்று சொல்கிறேன் ப்ரோ, நாங்கள் அவன்கிட்ட பர்ஸ் வாங்குறப்போ ஏதாவது சொதப்பி ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் அவனை பின்னாடி இருந்த மட்டும் நிறுத்து, எனக்கு எல்லாம் தெரியும். டேய் பிடிக்க சொன்னடா. அதுவும் இல்லாம ரோஹித் முகத்தை வேற பாத்துட்டான்டா. அட லூசு. மச்சான் தூக்குடா, தூக்கு வா போலாம். பாடி டேய் இந்த தவளத்தாயோட அப்பவே வேணாம்னு சொல்லி சொன்ன கேட்டியாடா? மாமா ஹெல்ப் பண்ணிருக்கேன், என்னெல்லாம் திட்டவே கூடாது. டாய் மச்சான் இப்படி பண்ணுவான் தெரிஞ்சா சத்தியமா நான் கூப்பிட்டுக்கவே மாட்டேன்டா அவனை. ஐயோ முடியலடா. அட மஞ்சுமலை பாய்ஸ் என்னடா ஊன்டா? அதையும் தாண்டி புனித ஒரு ஆட்டிட்டு உன்னை வாயில பாம்பரகத்துக்கு பேசுங்கடா. டேய் மச்சான் இங்க ஃபுல்லா பவரா இருக்கு. இந்த பாடி இப்போ ஏதாவது பண்றது கூட நம்மகிட்ட காசு இல்லடா. ஃபர்ஸ்ட் ஏடிஎம் போயிட்டு காசு எடுப்போம். சரி காசு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பாடி என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கலாம். சூப்பரா சூப்பர். அது இருட்டாயிரும்,
எல்லாம் தூங்கிடுவாங்க. ஏடிஎம் கார்டு எடுத்துல. ஆ ஆ வாங்க போலாம். பின் நம்பர் எடுத்துட்டியா? எடுத்துட்டு பின் நம்பர். வா மச்சான் போலாம். சரி, வா போலாம். எங்க போறோம் ப்ரோ பின் நம்பர் சொல்லுங்க. ப்ரோ? டென்ஷன்ல மறந்துட்டேன் ப்ரோ. டேய் இவன் நானே குதிச்சு ஜெயிலுக்கு போயிடுவேன்டா. ஆல்ரெடி கொன்னு டிஸ்போஸ் பண்ணாம இருக்க. கம்னுறா. மறந்துட சொல்லி தான் எழுதி வச்சிருக்கேன். இதை எடுக்கிறேன் பாருங்க. எங்க வச்சிருக்கேன்? இதை பாருங்க. என்ன ஒத்து பாக்குறான்? போலீஸ் போட்டு எனக்கே கண்ணு சொல்லி தெரியலையா? என்ன இலவடா இது? பாஸ்வேர்டு அவன் தான் போட்டா எழுதி வந்தேன். இப்போ எந்த இஞ்சி சொன்ன படங்களும் வந்து வச்சுருங்களா ப்ரோ? அலூரியா ப்ரோ? நான் வேணா போயிட்டு அங்க அப்பா கிட்ட பாஸ்வேர்ட் கேட்டு வாங்கினட்டா? மச்சான் இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் ஆன்டி கழுத்தில் இருக்க செயின் அடிக்கலான்னு. எவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கும்.